Hey hello guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த Oppo A57 தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஃபுல்லா பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அத மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பார்த்தா ஏன் பேர் நிதிஷ், நீங்க பார்த்துக்கிறது Fewtech Tamil. நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நமக்கு இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்கு நம்ம யாரை டேங்க் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் தர்ஷன் மொபைல்ஸ். ஸோ தர்ஷன் மொபைல்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கரூர் மெயின் பஜாரில் தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பீக்கர்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், சவுண்ட் பார்ஸ்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஃபோனோ இல்லை ஸ்பீக்கர் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தர்ஷன் மொபைல்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ப்ளூ கலர் பாக்ஸில் டாப்பில் ஏ பிராண்டிங், கீழே Oppo A57, பாட்டமில் எதுவுமே இல்லை. டாப்லேன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் Oppo, லெஃப்ட் சைடில் Oppo A57. ஓகே, இப்போ இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு டோட்டலாக பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க Oppo பிராண்டிங்கோட. ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அண்ட் புக்லெஸ் அண்ட் சிம்2 தான் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம Oppo A57 ஃபோனுக்கு வருவோம். ஓகே, ஃபோன் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது பிளாக் கலர் ஆப்ஷன். ஓகே, மற்றபடி பாக்ஸில் வேறு எனக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 33 வாட்க்கான சூப்பர் சார்ஜர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 33 வாட்டுன்னு. அப்புறம் இது போக நம்மளுக்கு ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, நம்மளுக்கு இங்கே பாக்ஸ் கண்டிஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே எவ்வளோ தான் பாக்ஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை எடுத்து அப்படியே ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். ஃபோன் இந்த ரேப்லேருந்து நம்ம எடுத்தோம்னா ஓகே ரேப்லேருந்து எடுத்தாச்சு. ஓகே, ஃபோன் பார்த்தோம்னா பேக் சைடு நல்லா மேட் ஃபினிஷோடு பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ அந்த கலர் பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாரி, அந்த டிசைன் பேட்டர்ன். ஓகே, பேக் சைடு டெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா பம்போட ஒரு பெருசாக கேமரா பம்பாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபோனை பூட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபோனை பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோன் டிஸ்பிளே விஷயம் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு 6.56 இன்ச்சுக்கான HD+ IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்றபடி டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரெகுலர் கொடுக்குற டார்க் மோட், கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, பிரைட்னஸ்ன்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் நல்லா தான் இருந்துச்சு. டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பிரைட்னஸ் கொடுத்துருந்தாங்க. பட் ஓவரால் பிரைட்னஸ் நல்லாவும் இல்லை, பட் ரொம்ப கம்மியாகவும் இல்லை. டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பிரைட்னஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த டிஸ்பிளேயோட ஆஸ்பிரேஷன் வரும்போது 20:20 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 84% கொடுத்துருந்தாங்க. இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு வரும்போது 269 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருந்தாங்க. ஓகே, மற்றபடி டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நல்லா இது பண்ணுறதுக்கு சரி ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ரெஃப்ரெஷ் ரேட்னு வாங்கும்போது ரெஃப்ரெஷ் ரேட் எதுவும் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டான 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, மற்றபடி டிஸ்பிளேன்னு வரும்போது கைஸ் ஒரு சாஃப்டானது ஸ்மூத்தான டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. கலர்ஸும் பார்த்தோம்னா நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஹெச்டிங்கும் போது கொஞ்சம் இடிக்குது. ஓகே, அடுத்தது இந்த ஃபோனோட பில்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே டோட்டலாகவே பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருந்தாங்க. பேக் சைடில் பார்த்தோம்னா அந்த ஒரு சாஃப்டான டிசைனோட டெக்ஸ்சர் ஃபினிஷ்கில் ஒரு சாஃப்டான பிளாஸ்டிக் பில்டு கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இது போக அந்த டுவல் கேமரா செட்டப் கொஞ்சம் நல்ல ஒரு பம்பியான ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு 8 mm திக்னஸ் கொடுத்துருந்தாங்க. வெயிட்னு வரும்போது 187 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தோம்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஓகே, மற்றபடி இந்த ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது டாப்பில் பார்த்தோம்னா நத்திங் பிளைனாக விட்டுட்டாங்க. ரைட் சைடில் பவர் பட்டன், இதை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வேலை செய்யுது. பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், பிரைமரி மைக், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுன்னு வரும்போது நம்மளுக்கு வால்யூம் பட்டன்ஸ், அதுக்கு மேலே சிம் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சிம் ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா ட்ரிபிள் கார்ட் ட்ரை கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 சிம் ஒரு மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தோம்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. IPX4க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரேட்டிங்கும் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஓகே, மற்றபடி பில்டுன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு சாலிடான பில்டு தான் கொடுத்துருந்தாங்க. கலர்ஸ் 2 கலர் ஆப்ஷன், க்ளோயிங் பிளாக், க்ளோயிங் க்ரீன், மொத்தம் 2 கலர் ஆப்ஷன். நம்மகிட்ட இருக்கிறது அதில் பிளாக் கலர் ஆப்ஷன். ஓகே, பில்டு பார்த்தோம்னா நல்லா தாங்க இருந்துச்சு. கையில் பிடிக்க இன்னன் ஃபீல்னு பார்த்தோம்னா ரொம்ப லைட் வெயிட்டாக நல்ல காம்பேக்டான ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. பில்டு பார்த்தோம்னா நல்லா தான் பண்ணியிருந்தாங்க இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனை ஸ்டோரேஜ் வைஸ் வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM, 64GB ஸ்டோரேஜோட வர வேரியன்ட். ஓகே, நம்மளுக்கு இங்கே அந்த 64GBயில் 17GB யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் பார்த்தோம்னா எபோ ஒரு 50GB சம்திங் 50 இருக்குமான்னு தெரியாது. ஓகே, அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இங்கே பார்த்தோம்னா ஒரு ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் eMMC 5.1 கொடுத்துருக்காங்க. 1 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் பார்த்தா பெரிய இஷ்யூவாக இருக்காது கைஸ், ஏன்னா இங்கே 1 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே,
இங்கே ஒரு 6/128 ஆப்ஷன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, மெயினான திங் ப்ராசஸர். இப்போ அந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா இங்கே நம்மளுக்கு 12 நானோமீட்டர் பில்ட் பண்ண மீடியாடெக்கோட ஹீலியோ G35ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. எஸ் கைஸ், G35 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது கலர் வெர்ஷன் 12 ரன் ஆகிட்டுருக்கு, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு G35ங்கிறது ரொம்ப டவுன் கிரேடாக தெரியுது. மேபி ஒரு G85 கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஓகே, இந்தியாவில் பார்த்தோம்னா G35 லான்ச் பண்ணுறாங்க. அதர் கண்ட்ரீஸில் பார்த்தோம்னா மீடியாடெக்கோட டைமண்ட் சிட்டி 8ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, மற்றபடி இந்த ப்ராசஸர் பார்த்தோம்னா டெய்லி டாஸ்க் நார்மல் யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராசஸர் ஈஸியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணும். பட் கேமிங்னு வரும்போது லைட்டாக கொஞ்சம் சின்ன லேக்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஓகே, ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் பிரைட்னஸ் சாரி கைஸ், பர்ஃபார்மன்ஸ் நார்மல் யூசேஜ் எல்லாத்துக்குமே இந்த ஃபோன் ஈஸியாக தாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனுக்கு கேமராஸ்னு வந்தோம்னா பேக் சைடில் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பெரிய பம்புக்குள்ளே பிரைமரி 13 மெகாபிக்சல் f2.2 அபேச்சரோட, செகண்டரி டெப்த் சென்சர் 2 மெகாபிக்சல் சென்சர் f2.4 அபேச்சரோட, ஃப்ரண்டில் பார்த்தோம்னா அந்த டியூட்ராப் நாச்சில் ஒரு 8 மெகாபிக்சல் சென்சர் f2.0 அபேச்சரை கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கேமரா ஃபீச்சர்ஸ்க்குள்ளே போனோம்னா ஓகே எல்லாத்துக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் அளவு கொடுத்துட்டு இப்போ கேமராவோட ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஃபோட்டோ மோடில் 5x, வீடியோவில் பார்த்தோம்னா சேம் 5x ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தோம்னா எவ்வளோ வீடியோ எடுக்க முடியும்னு பார்த்தோம்னா 1080p 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும் கைஸ். ஓகே, வீடியோ சம்பளம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். இது போக மோரில் பார்த்தோம்னா ப்ரோமோ, டைம்லெஸ், பேரனாமா, ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி சின்ன மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணிக்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குங்க, நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரின்னு வரும்போது ஓப்போ பொறுத்த வரைக்கும் பேட்டரியில் காம்பன்சேட் பண்ணல. ஓகே, இங்கே பார்த்தோம்னா ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸ்லேயே ஒரு 33 வாட்க்கான சார்ஜர் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பாராட்டி ஆகணும். ஓகே, இந்த பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஆல்மோஸ்ட் ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் தாங்கும். அப்படியே தீர்ந்தாலுமே பிரச்சனை இல்லை, 33 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி ஈஸியாக சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே, பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் ஈஸியாக 2 days கிட்ட வரைக்கும் தாங்க கைஸ், எவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே. ஓகே, கடைசியாக ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா ஷாக் ஆகாதீங்க, இந்த ஃபோனை ப்ரைஸிங் பார்த்தோம்னா 464 வேரியண்ட் 13,999 சேல் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸிங் இந்த ஃபோன் ஒர்த்தாக இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லி ஆகணும். மேபி ஒரு 9,000 to ஒரு 10,500க்குள்ளே லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சின்ன வீடியோ. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபோனை பற்றி என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாம், பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்துருந்தா நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆர் இதே ஸ்பெக்ஸோட ப்ரைஸிங் கம்மி பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் சின்ன வீடியோக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளுங்க ஆப்ஷனுக்கும் அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.